முகம் தெரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கிறேன். டோனட் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு அவசியமான பொருட்களை ஒன்றொன்றையும் நான் சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்க. இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். முதலாவது பட்டர் ஒரு மேசக்கரண்டி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துருவோம். இது நல்லா சும்மா இதாக்கி விட்டுருங்க. அடுத்தது முட்டை 1, அடுத்தது வெள்ளை சீனி 2 மேசக்கரண்டி, உப்பு சிறிதளவு, ஈஸ்ட் 1 பக்கெட். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு பால் 300 ml எடுத்திருக்கேன், அதை இதுக்கு சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுத்தது பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் சூடாக்கிய வெதுவெதுப்பான பால் சேர்த்துருக்கேன். நாம் சேர்த்த சீனி நல்லா கரைஞ்சிடணும். நீங்கள் ஐசிங் சுகர் சேர்க்குறேன்டா பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் பெரிய பெரிய சீனி சேர்த்துருக்கேன், அது கொஞ்சம் கரையும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இனி 500 கிராம் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கிளஞ்சு எடுத்துருவோம். இதை இனி நம்ம கையால் அப்படியே கிளஞ்சு எடுத்துருவோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு 30 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிருவோம். அடுத்தது இதை பார்ப்போம். பாருங்கள் எப்படி வந்திருக்கேன்னு. இப்போ இதை சமமாக இப்படி 2 பிரித்து எடுத்துருவோம். இனி அச்சு இல்லை, அதுக்காக சின்ன ஒரு அளவான சைஸ் கப் ஒன்று எடுத்திருக்கேன், அதை நாம் இதுக்கு வடிவாக இப்போ நடுவில் ஒரு மார்க் கொண்டு வரணும் வட்டமாக. அதை நாம் இந்த கையால் கொஞ்சம் வடிவாக கொஞ்சம் துளை கொஞ்சம் பெருசாக இருக்கணும், தெரியும் தானே டோனட்ற சைஸில். அதையும் இப்படி செய்து எடுத்துருவோம். இந்த வடிவாக ஒன்றொன்றையும் ட்ரேக்கு வச்சிருவோம். இனி அவ்வளோத்தையும் செய்து போட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இனி அடுத்தது டோனட்டை பொரிக்க போகிறோம். சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபேன் சூடாகிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துருவோம். இப்போ நாம் அதை கொஞ்சம் சரியாக இனி அவ்வளோத்தையும் பொரிச்சு போட்டு காட்டுற, வெயிட் பண்ணுங்க. அடுத்தது ஐசிங் சுகர் எடுத்திருக்கோம், அதுக்கு நாம் இது இனி என்னுடைய வேலை ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கேன்.
டோனட் வேணுமெண்டா இதை மாதிரி பார்த்து செய்து பாருங்கள். இனி நாளைய தினம் இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு வந்திருப்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளுனா நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.